ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ருத்திகாஸ் கிச்சன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து தேங்காய் பால் சாதமும் சிக்கன் கிரேவி தாங்க செய்ய போகிறோம். பெப்பர் சிக்கன் கிரேவி தான் செய்ய போகிறோம். ரொம்ப டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து நல்லெண்ணெய் வந்து ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். அதில் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், ஸ்டார் பூ சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா வதக்கினதுக்கப்புறமா நீளமாக கட் பண்ண 2 மீடியம் சைஸ் வெங்காயம், பெரிய வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. அது வதக்கிற கேப்லேயே வந்து இந்த பக்கம் பார்த்திங்கன்னா பவுலில் வந்து ஒரு பெரிய மீடியம் சைஸ் தக்காளி ஒன்று, கொத்தமல்லி, புதினா தலை, அப்புறம் 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள், மல்லித்தூள், கொஞ்சமாக மஞ்சள் தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணி அதை தயிர் 2 ஸ்பூனு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த வெங்காயத்தோடு சேர்த்துக்கோங்க. வெங்காயம் வந்து நல்லா பொன்னிறமாக வதங்கணுங்க. அப்புறம் வந்து சிக்கன் வந்து நம்ம ஆல்ரெடி வந்து உப்பு போட்டு மஞ்சத்தூள் போட்டு நல்லா கழுவி எடுத்து வச்சுருந்தேன், வாஷ் பண்ணி வச்சுருந்தேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. சிக்கன் நல்லா வதங்கினதுக்கப்புறமா 2 வதக்கினதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. ஏன்னா சிக்கன்லேயே தண்ணி விட்டு வரும். நீங்கள் தண்ணி அதிகமாக சேர்க்க வேண்டாம். சிக்கன் வந்து எடுத்து அப்பப்போ கிளறி விடுங்க. அடுத்து வந்து இடையிலே வந்து பார்த்திங்கன்னா அந்த கேப்லேயே வந்து பார்த்திங்கன்னா நான் பாஸ்மதி ரைஸும் ஊற வச்சுட்டேன் சாதத்துக்கு. சிக்கனும் நல்லா வெந்துருச்சுங்க, சூப்பராக வெந்திருந்துச்சு. அடுத்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள் சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் தூள் சேர்த்துக்கோங்க. டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. இந்த மாதிரி நீங்கள் பெப்பர் சிக்கன் செஞ்சு பாருங்கள், உண்மையிலே டேஸ்ட் நல்லாயிருக்கும். கடைசியாக கருவேப்பிலை தூவி இறக்குனீங்கன்னா பெப்பர் கிரேவி சூப்பராக ரெடி ஆயிருங்க. அடுத்து தேங்காய் பால் சாதம் செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதுக்கு வந்து தேங்காய் பால் வந்து அரைச்சி எடுத்துட்டேன். ஒரு அரை மூடி தேங்காவை அரைச்சி எடுத்துக்கோங்க. எடுத்து நல்லா அந்த மாதிரி ஃபில்டரில் போட்டு ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்ததுக்கப்புறமா இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குக்கர் வச்சிடலாம். குக்கரில் தான் நான் சாதம் செய்ய போகிறேன். தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கேன். தேங்காய் எண்ணெய் சேர்க்கும்போது டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். 2 கிராம்பு, 3 கிராம், 2 துண்டு பட்டை, 2 கிராம் ஏலக்காய் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. காரத்துக்கு வந்து பச்சை மிளகா தான். அதோட வந்து வெங்காயம் சேர்த்துக்கோங்க. வெங்காயத்தையும் நல்லா வதக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூனு, அப்புறம் வந்து பாஸ்மதி ரைஸையும் அந்த எண்ணெயிலே லைட்டாக வதக்கி விட்டுக்கோங்க. அடுத்து கொத்தமல்லி, புதினாவையும் சேர்த்து வதக்கிக்கோங்க. அடுத்து நம்ம அளந்து வச்சுருக்கிற தேங்காய் பாலையும் சேர்த்துக்கலாம். 2 டம்ளர் வந்து தேங்காய் பாலும் 1 டம்ளர் வந்து நார்மல் தண்ணியும் சேர்த்துக்கிறேன் நான். அதே டம்ளருக்கு 1.5 டம்ளர் வந்து நான் பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். உப்பு தேவையான அளவு சேர்த்துட்டு மூடி வச்சுருங்க. உப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கலாம். அடுத்து வந்து கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி வேணும்னு சேர்த்துக்கோங்க. பார்க்குறதுக்கு கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கும், அதுக்காக தான் தக்காளி சேர்க்குறோம். 2 விசில் விட்டு இறக்குனிங்கன்னா தேங்காய் பால் சாதம் ரெடி ஆயிருங்க. அதோட 1 ஸ்பூன் அளவு நெய் சேர்த்து நல்லா கிளறி விட்டிங்கன்னா பொழுன்னு தேங்காய் பால் சாதம் ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து பெப்பர் சிக்கன் கிரேவியோடு சாப்பிடும்போது உண்மையிலே டேஸ்ட்டு நல்லா இருந்துச்சுங்க. ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள். அட்டகாசமாக இருந்தது டேஸ்ட்டு. சிக்கனும் நல்லா வெந்திருந்துச்சு. அந்த சாதத்தோடு நம்ம மிக்ஸ் பண்ணி சாப்பிடும்போது உண்மையிலே டேஸ்ட்டு அட்டகாசமாக இருந்தது. ட்ரை பண்ணி பாருங்கள்.